2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பகவானுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் நடக்கிற நாள் தான் அந்த நாள். ஆவலோடு உலகமே காத்துக்கொண்டிருக்கிறது. இதில் மிகவும் ஆவலோடு காத்துக்கொண்டிருப்பவர்கள் ஒருத்தர் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி ஏழரை சனி என்ற தாக்கத்திலிருந்து வெளியே வர இருக்கிறாங்க. அப்போ ஏழரை சனி முடிஞ்ச உடனே எல்லாமே நன்மையா நடக்கும் சார் அப்படின்னா, நன்மையா நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் வாய்ப்பு. திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்கும், வேலை இல்லாமல் அலைந்தவருக்கு வேலை கிடைக்கும், வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், கடன் கட்டி இருந்தவங்க அதாவது கடன் பட்டவர்களுக்கு கடன் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வழக்கில் இருந்தவர்களுக்கு வழக்கு தீர்ப்பாக அமைக்க வாய்ப்புகள் வரும். இப்படி அவரவருக்கு என்ன துன்பங்கள் இருந்தோ அந்த துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு லாட்டரி டிக்கெட் இல்லையே தவிர மற்றபடி உலக நாடுகள் அனைத்திலுமே லாட்டரி டிக்கெட் இருக்கு. கேரளாவில் லாட்டரி டிக்கெட் உற்பத்தி பண்றாங்களே ஒழிய விற்கிறாங்களே ஒழிய, ஆனால் விற்கிறது பூரா தமிழ்நாட்டில் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க. அதெல்லாம் என்ன சொல்ல வர அப்படின்னா, அதுவும் ஒரு யோகம். திசாபுத்தி என்பது சாதகமாக இருக்க வேண்டும் என்பது சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். அந்த இடத்தில் மட்டுமே நீங்க என்ன மற்ற ஜோசியர் வந்து என்ன தனியா பார்க்கலாம். ஏன்னா இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இதை விளம்பரமா எடுத்துக்கூடாது. ஒரு அக்கறை, உரிமை, உங்க மேல் கொண்டுள்ள அன்பு. சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சார் எனக்கு ஏழரை சனி முடிஞ்சோட நான் நல்லா இருப்பேனா, எல்லா விஷயங்களும் எனக்கு பாசிட்டிவ் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் மூலம் உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய கேள்விகளை என்ன கேட்டுக்கலாம். நிச்சயமா தகுந்த பதிலளிப்பேன். பஸ் ஏறி வரக்கூடிய அளவுக்கு தூரத்தில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன பார்க்க வராங்க. வரக்கூடிய அளவுக்கு நீங்க தூரத்தில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமா ஃபோன் பண்ணிட்டு என்ன நேரடியாக வந்து பார்த்துருங்க. ஏனென்றால் மனித வாழ்க்கையில எல்லோருமே நம்பிக்கை என்ற விஷயத்துல தான் வாழ்றோம். அதுல சனி பகவான் பேச்சு ஆனவுடன் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து ஏமாந்து போகக்கூடாது இல்லையா? அதை நீங்க நேரடியாக தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான வழிகாட்டுதலை என்னால் செய்யணும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக மக்கள் அனைவரும் நலமோடு வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். இன்று 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி. அவரை சனி என்று சொல்லக்கூடாது, மரியாதைக்குரியவர் என்ற காரணத்தினால் சனி ஈஸ்வரன் என்றுதான் சொல்ல வேண்டும். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பகவானுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் நடக்கிற நாள் தான் அந்த நாள். ஆவலோடு உலகமே காத்துக்கொண்டிருக்கிறது. இதில் மிகவும் ஆவலோடு காத்துக்கொண்டிருப்பவர்கள் ஒருத்தர். அவர்தான் மகர ராசி நேயர்கள். ஏன் சார் மகர ராசி நேயர்கள் மட்டும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, கடந்த 8.25 ஆண்டுகளாக அவர்கிட்ட ஏழரை சனி என்ற ஆக்கிரமிப்பை செஞ்சிருந்தார். ஏழரை சனினா 7.5 ஆண்டு தான். நீங்க 8.25 ஆண்டுகள் சொல்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி மட்டும்தான் 2.25 ஆண்டுகள் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி நடந்த சனி பகவான் பயிற்சியெல்லாம் 3 ஆண்டுகள் இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட 8.25 ஆண்டுகள் மகர ராசியிடம் ஏழரை சனியாக சனி பகவான் ஆதிக்கத்தில் இருந்தார். அவரவர்கள் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு குழந்தைகள், வாலிப பருவத்தில் இருக்கிறவர்கள், அப்புறம் பள்ளி பருவத்தில் இருந்தவர்கள், வேலை தேடி கொண்டிருந்தவர்கள், தொழிலதிபர்கள், வயதானவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் மகர ராசினியர்கள் அவரவர்கள் வயதிற்கு ஏற்றவாறு மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்த மனிதர்களை நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன். மிகப்பெரிய துன்பங்களை சந்தித்தவர்கள். அப்ப அனைவருமே துன்பத்தை தான் சந்தித்தார்களா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மகர ராசி நேயர்களில் வந்து ஏழரை சனி நடந்ததாக இல்லைன்னு சொன்னவங்களும் உண்டு. நான் அடிக்கடி சொல்றதுதான், ஏழரை சனி பகவான் வந்து வழிநடத்தும் போது தசாபுத்தி என்பது அவரவர் வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையில் யோக தசைகள் நடந்தால் அவ்வப்போது பாதிப்புகள் வந்து சின்னதாக இருக்கும், பெரிய பாதிப்புகள் இருக்காது. 1 லட்ச ரூபாய் வருமானம் உள்ளவருக்கு 10,000 ரூபாய் லாஸ் ஆச்சுன்னா என்ன பெரிய கஷ்டமா போகுது. ஆனா 1 ரூபாய் கூட வருமானம் வராம 10,000 ரூபாய் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதான் கடன். அப்போ ஏழரை சனி காலகட்டத்தில் கடன் பட்டவர்கள் அதிக பேர், நோயாளியானவர்கள், அதில் மனநோயாளியானவர்கள் சில பேர், வழக்கை சந்தித்தவர்கள் பல பேர், திருமணம் ஆகாமல் தடையாகி இருப்பவர்கள் பல பேர், திருமணத்தை லாஸ்ட் காலகட்டத்தில் எல்லா ஜோசியர்கள் பேச்சை கேட்டு நடத்தலானே சொல்லி நடத்தி பல பேர் வாழ்க்கை பாதிப்படைஞ்சது பல பேர், டைவர்ஸை சந்திச்சுட்டாங்க பல பேர் என் பேச்சை கேட்காம. ஜாதக பொருத்தம் நன்றாக இருந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க குழந்தை பாக்கி இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அப்படி ஒரு தடை. படித்து முடித்தவனுக்கு வேலை இல்லை, பணியில் இருந்தவருக்கு பிரச்சனை, சம்பள உயர்வு பிரச்சனை, கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, விபத்து பிரச்சனை, நோய் தாக்கத்திற்கு ஆளான பிரச்சனை, இப்படி எண்ணிலடங்கா பிரச்சனையை சந்தித்த மகர ராசி நேயர்கள் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி ஏழரை சனி என்ற தாக்கத்திலிருந்து வெளியே வர இருக்கிறாங்க. அப்போ ஏழரை சனி முடிஞ்ச உடனே எல்லாமே நன்மையா நடக்கும் சார் அப்படின்னா,
நன்மையா நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் வாய்ப்பு. திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்கும், வேலை இல்லாமல் அலைந்தவருக்கு வேலை கிடைக்கும், வீடு கட்ட முடியாமல் இருந்தவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், கடன் கட்டி இருந்தவங்க, அதாவது கடன் பட்டவர்களுக்கு கடன் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வழக்கில் இருந்தவர்களுக்கு வழக்கு தீர்ப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் வரும். இப்படி அவரவருக்கு என்ன துன்பங்கள் இருந்தோ அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். அது சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் பேச்சியாக போறதும் சிறப்பான இடம் தான். ஏழரை சனி முடிவதோடு அவர் எங்கே செல்கிறார் என்றால் 3ஆம் இடம். அதுக்கு பேர் வெற்றி ஸ்தானம் என்று பொருள். அதுவும் குருவோட வீட்டுக்கு சனி பகவான் செல்கிறார். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 26ஆம் தேதி குரு பகவானால் பார்க்கவும் படுவார். குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவானை பார்த்துவார். அது உச்சமாகி பார்ப்பார். அப்ப எதிர்பாராத வெற்றியை, அது பதவி உயர்வா இருக்கலாம், சம்பள உயர்வா இருக்கலாம், பணி உயர்வா இருக்கலாம், இப்படி எந்த மாதிரியான வெற்றி, எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தானே. மனித வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பில் வெற்றி பெற்றாருன்னா நிச்சயமா வெற்றி தானே. தோல்வி அடைந்துகிட்டே இருந்தவருக்கு வெற்றி கிடைக்குதுன்னா அதோட மகிழ்ச்சி என்ன இருக்கு, அவருடைய வயதுக்கு ஏற்றவாறு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதோட ஒரு சந்தோஷமான செய்தி, முழாண்டு பரீட்சை, இறுதி ஆண்டு பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒருவேளை தமிழ்நாட்டில் பரீட்சை வச்சாங்கன்னா அல்லது அதன் பிறகு எழுதக்கூடிய மாணவர்கள் நிச்சயமா வெற்றி பெற்றுவாங்க. ஏன்னா இறுதி ஆண்டு படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பயிற்சி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். மாணவர்களுக்கு சென்ற ஆண்டு படித்து முடித்தவர்கள் பட்டத்தை பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைச்சிடும். சந்தேகத்திற்கே இடம் வேண்டாம். அப்போ வெற்றி என்பது உறுதியாகிறது என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. அவரவர் வாங்கி வந்த வரத்தின்படி. அதில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து ஒண்ணுதான், ஏழரை சனி முடிந்ததற்கு பிறகு துன்பத்தை சந்தித்த மனிதர்கள் உண்டு. அதை நான் 25 வருட அனுபவத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஏழரை சனி முடியும் போது யாரெல்லாம் வெற்றி அடைந்தார்கள், யாரெல்லாம் துன்பப்பட்டார்கள் நான் பார்த்திருக்கேன். அப்ப வெற்றி அடைந்தவர்களுக்கு என்ன நடந்திருக்கும், எப்படி வெற்றி பெற்றாங்க, அப்ப திரும்ப தோல்வி அடைஞ்சிட்டாங்களே. ஏன்னா சில பேர் ஏழரை சனி நடக்கும் போதெல்லாம் நான் நன்மையா இருந்தேன் சார், சந்தோஷமா தான் சார் இருந்தேன், ஏழரை சனி முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் பாதிப்பை பெருசா சந்திக்கிறேன்னு சொன்ன நண்பர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இப்ப இதுக்கு என்ன காரணம்? ஏனென்றால் அவரவர் பிறந்திருக்கும் போது வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையில் நடக்க போற திசா புத்தி தான் ஒரு மனிதனை வாழ்வில் இயக்கும். அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஏழரை சனி அட்டம சனி என்பது காலக்கணக்கின்படி அவர் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். ஏழரை சனி அப்படிதான் வரும். 22 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 30 ஆண்டுகளில் நிறைவு பெறுவார். 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏழரை சனி முடித்து 15 வருஷங்கள் கழிச்சு அட்டம் சனியாக வருவார். 30 ஆண்டுக்கு ஒரு முறை மனிதன் வாழ்க்கையில் அட்டம் சனியாக வருவார். ஏதாவது 27 ஆண்டுகளில் அட்டம் சனி துவங்கி 30 ஆண்டுகள் முடியும். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு கெட்ட திசைகளை சந்தித்தால் ஏழரை சனி தாக்கிய தாக்கத்தை விட கடுமையான தாக்கத்தை மனிதர்கள் சந்திப்பார்கள். கடுமையான தாக்கத்தை சந்திப்பார்கள். அப்ப ஏழரை சனி முடிந்தவுடன் யோக தசை ஒன்று நடந்தால் அவங்களுக்கு புதையல் யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, லாட்டரி அடிக்க வாய்ப்பு இருக்கு, அடுத்த ஒரு சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாட்டன் தேடிய சொத்து, அப்பா தேடிய சொத்து கூட தனக்கு கிடைச்சா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் தான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க லாட்டரி டிக்கெட் விழுந்தா மட்டும்தான் சார் விபரீத ராஜயோகமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. நாம் உழைக்காமல் அப்பன் சொத்து கிடைச்சா கூட அது விபரீத ராஜயோகம் தான். அப்போ பாட்டன் தேடிய சொத்துனா சொல்லவே வேண்டாம், மனைவி மூலம் சொத்து வந்தா சொல்லவே வேண்டாம். அப்போ எல்லாமே அது அரசியல் யோகமாக இருக்கலாம், புதையல் யோகமாக இருக்கலாம். ஒரு மனிதன் நலம் பெறுவதற்கான வாய்ப்பை இறைவன் எந்த ரூபத்தில் வேணாலும் தரலாம். அதுக்கு இந்த ரூபம் தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சமீப காலமாக ஒரு விஷயத்தை நான் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறேன் மக்கள் மத்தியில். கிட்டத்தட்ட உலக நாடுகள் முதற்கொண்டு நம்ம நாடும் சேர்த்து 90% பேர் லாட்டரி டிக்கெட் நம்பி தான் வாழ்றாங்க. எனக்கு தெரிய வருது ஆராய்ச்சியில். கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்யறது, வேற மனிதனுக்கு வேற எதையும் தேடி போறதுக்கான மார்க்கம் இல்லை. அதனால எளிமையாக இதை தேடி போறார்கள். அதிலேயே தேடி போய் அதிலேயே கடங்காரனாகவும் ஆயிடுறாங்க. மனைவி மக்களை பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை கூட உருவாகுறாங்க. அது இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தான் லாட்டரி டிக்கெட் இல்லையே தவிர மற்றபடி உலக நாடுகள் அனைத்திலுமே லாட்டரி டிக்கெட் இருக்கு. கேரளாவில் லாட்டரி டிக்கெட் உற்பத்தி பண்றாங்களே ஒழிய, விற்கிறாங்களே ஒழிய, ஆனால் விற்கிறது போறாம தமிழ்நாட்டில் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் ஃபோன் பண்ணி என்ன கேட்கறாங்க. அதனால என்ன சொல்ல வர அப்படின்னா, அதுவும் ஒரு யோகம், அவ்வளவுதான். எல்லோருக்குமே யோகத்தை எது செய்தால் எல்லாருமே டெய்லி பணக்காரன் தான். ஒரு ஏழை யார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். ஆகவே மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவான் பேச்சியாக இருப்பது வெற்றியே, அது சந்தேகத்திற்கு இட வேண்டாம். அவர்கள் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு அந்த வெற்றி கிடைக்கும். இதற்கு திசாபுத்தி என்பது சாதகமாக இருக்க வேண்டும் என்பது சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். அந்த இடத்தில் மட்டுமே நீங்க என்ன மற்ற ஜோசியர் என்ன தனியா பார்க்கலாம். ஏன்னா இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இதை விளம்பரமா எடுக்கக்கூடாது. ஒரு அக்கறை, உரிமை, உங்க மேல் கொண்டுள்ள அன்பு. சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, சார் எனக்கு ஏழரை சனி முடிஞ்ச உடனே நான் நல்லா இருப்பேனா, எல்லா விஷயங்களும் எனக்கு பாசிட்டிவ் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் மூலம் உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய கேள்விகளை என்ன கேட்கலாம். நிச்சயமா தகுந்த பதிலளிப்பேன். பஸ் ஏறி வரக்கூடிய அளவுக்கு தூரத்தில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன பார்க்க வராங்க. வரக்கூடிய அளவுக்கு நீங்க தூரத்தில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமா ஃபோன் பண்ணிட்டு என்ன நேரடியாக பார்த்துருங்க. ஏனென்றால் மனித வாழ்க்கையில எல்லோருமே நம்பிக்கை என்ற விஷயத்துல தான் வாழ்றோம். அதுல சனி பகவான் பேச்சு ஆனவுடன் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து ஏமாந்து போகக்கூடாது இல்லையா. அதை நீங்க நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா
உங்களுக்கான வழிகாட்டுதலை என்னால் செய்ய முடியும். நன்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்க பயணத்தை எதிரெல்லாம் நீங்க கவனம் செலுத்தலாம் சொல்லிடுவேன். தீமையான தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் நீங்க எந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் நீங்க பொறுமையா இருக்கணுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். எந்த காரியம் நடக்கும்னு நான் சொல்றேன்னா அந்த காரியம் நடக்கும். அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி. ஆகவே நேரடியா என்னோடு நீங்க தொடர்பு கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. அதற்கான வழிமுறையை தாங்கள் தேடிக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். நம்முடைய அட்ரஸ் திருச்சி, ஸ்ரீரங்கம், அங்கேதான் ஆஃபீஸ் இருக்கு. நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்களுடைய வாழ்வில் சனி பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை தருமாறு நானும் அவர்கிட்ட வேண்டுகிறேன். அன்னை பராசக்தியிட வேண்டுகிறேன். திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லுங்க. மேலும் அவர் உங்களுக்கு நலம் பெறணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுங்க. நிச்சயமா நல்லா இருப்பீங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.